இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒரு ஆழ்கடலில் ஒரு எண்ணெய் கிணறு. அந்த எண்ணெய் கிணறுல ஆராய்ச்சி நடக்குது. அந்த எண்ணெய் கிணறுல நீண்ட காலத்திற்கு கிடைக்கக்கூடிய எரிபொருளை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த எண்ணெய் கிணறுல இருந்து ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஃபோனை ரிசீவ் பண்ண நபர் உடனடியாக அது தொடர்பான அரசியல் பிரமுகர்களை அந்நேரத்திலே போய் சந்தித்து, அந்த எண்ணெய் கிணறு தனக்கு வேணும், அதற்கு நீண்ட காலம் அரசியலில் இருப்பதற்கு தேவையான பொருளாதார உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல்வாதிகிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு அந்த எண்ணெய் கிணறுல வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் அங்கேயே கொண்டுடுறாங்க. அந்த விஷயம் வெளியில் தெரியாமலேயே இந்த தொழிலதிபர் அதை எடுத்துக்கிறாரு. அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த அரசியல் பிரமுகர் தனக்கு ஒரு பெரும் தொகை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வெள்ளை பணமாகவும் கருப்பு பணமாகவும் ஒரு பெரிய தொகை வேணும், அதை நான் மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார் அந்த அரசியல்வாதி. அதனால் இந்த தொழிலதிபருக்கும் கொஞ்சம் பயம் வருது, இதை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி ஜாக்கிரதையாக பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாதனால ஒரு நபரை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு ஒரு சரியான நபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை தேர்வு செய்கிறாங்க. அவர் ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரி. அவர் நிறைய சட்ட ரீதியான நேர்மையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு பெரும் புள்ளிகள் நிறைய பேர்த்த பகைச்சிக்கிட்டனால அவர் சிறையில் இருக்கார். இவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவரை சிறையிலிருந்து மீட்டெடுத்து அவர்கிட்ட டீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம், நீ எதுவும் கிராஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் என்ன பண்ணாலும் நீ அதுக்கு துணை புரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசுகிறாங்க. அந்த நேர்மையான அதிகாரி மனசாட்சிக்கு விரோதமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தனது குடும்பத்தை நினச்சிட்டு அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு. அப்போது இந்த பணத்தை எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த பணம் இந்த நிறுவனத்திலிருந்து நேரடியாக அரசியல்வாதிங்க கைகளுக்கு போச்சுனாக்க பின்னாடி பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால ஒரு குறுக்கு வழியை அவங்க கையாள முயற்சி பண்ணுறாங்க. அந்த குறுக்கு வழியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களை தேர்வு செஞ்சு அவங்க பேரில் ஒரு கம்பெனியை துவங்கி அதன் மூலியமாக பணத்தை எல்லாத்துக்கும் பட்டுவாடா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடுறாங்க. அப்படி திட்டமிடும் பொழுது ஒரு 4 பேர்த்த அழைச்சிட்டு அவங்க பேரில் ஒரு கம்பெனியை ஏற்பாடு செஞ்சு அதன் மூலிமா எல்லாம் செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த பேராசை பிடித்த தொழிலதிபருக்கும் அந்த நேர்மையாக இருந்து ஜெயிலிருந்து வெளிவந்த அந்த உயர் அதிகாரிக்கும் ஏற்படுகின்ற உரசல், அந்த நேரத்தில் இந்த பினாமியாக கூட்டிகிட்டு வந்த 4 பேரில் ஒருத்தர் வெளியில் தப்பிச்சு போனதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதனால் என்ன நடந்தது, அந்த பணம் திரும்ப கிடைச்சிச்சா, அந்த பணம் என்ன ஆச்சு, அந்த தொழிலதிபருக்கு என்ன நேர்ந்தது, இந்த உயரதிகாரி என்ன பண்ணார், இதெல்லாம் தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்க, மிக அற்புதமான திரைக்கதை. படத்தோட ஆரம்பத்திலிருந்து இன்டர்வல் வரைக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன கதை நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் படத்தோட கடைசி வரைக்குமே கதை நகர்ந்துக்கிட்டே போயிட்டுருவோம். அப்படி ஒரு அற்புதமான திரைக்கதை. இசையை சரியாக பயன்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். தேவையில்லாமல் நடுவில்லாம் எதுவும் வாசிக்காமல் வசனங்கள் ரொம்ப எளிமையாக புரிகிற அளவுக்கு ரொம்ப திறமையாக அந்த இசையை கையாண்டிருக்காங்க. ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பான ஒளிப்பதிவு, எடிட்டிங், அனைத்து துறைகளும் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தனுஷ் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிக்கிறது அவரது கேரியருக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். திரைத்துறையில் மிகவும் பிரபலமான இடத்தை பிடிச்ச பிறகு இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை தேர்வு செய்கிறதுக்கு தயங்குவாங்க.
ஆனால் தனுஷ் வந்து தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இந்த விஷயத்த அவர் பண்ணியிருக்கிறது அவருடைய திறமைக்கு சிறந்த ஒரு உதாரணமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு கதாபாத்திரத்தை பெரும்பாலும் தவிர்த்துருவாங்க. ஆனால் அவர் வந்து ரிஸ்க் எடுத்து இதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சனால இருக்கலாம். அவருடைய பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காரு. பெரிய ஹீரோனாவே என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு ஜோடனைகள்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. அது கரெக்டாக செஞ்சுருக்காரு. மற்ற நடிகர்கள், துணை நடிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, படத்தினுடைய இன்டர்வல் காட்சி வரைக்கும் அவங்களுக்கு படம் வேகமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்டர்வலுக்கு பிறகு நகரம் சில விஷயங்கள் வந்து லாஜிக்கை வந்து மீறுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் ஒரு பேராசை பிடித்த மிகப்பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய செல்வந்தர், அரசியல் செல்வாக்கு உடைய ஒரு நபர். அவர்கிட்ட ஒரு சாதாரண மனிதர் வந்து தப்பிச்சு போறாரு அப்படின்னு சொன்னாக்க, அவரை பிடிக்கிறது அப்படிங்கிறது அந்த செல்வந்தருக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். ரொம்ப எளிமையாக பிடிச்சிட முடியும். ஆனால் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் அதை கூர்மையாக பண்ணியிருந்தாக்க பார்ப்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அதுக்கான காட்சிகள் வந்து ஏன்னா அதுக்கு நாயகனை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த மாதிரி சில விஷயங்களையும் சேர்த்து அறிமுகப்படுத்தியிருந்தால் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் செய்யும் பொழுது நம்மளால் வந்து ரசிக்க முடிஞ்சிருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாக்கா இந்த மாதிரியான காட்சிகள் வந்து நம்மளால் ஏற்றிருக்க முடியாதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு மேக்கிங், நல்ல ஒரு நடிப்பு. அதில் வந்து ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை தோல் உரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. படத்தோட நீளம் வந்து கொஞ்சம் அதிகம்ன்றனால அது கொஞ்சம் அயற்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். படத்தில் வந்து எந்த விதமான ஆபாச காட்சிகளோ அல்லது ஆபாச வசனங்களோ இல்லாமல் எடுக்கப்பட்டிருக்கிறது மிக சிறப்பான விஷயம். இருந்தாலும் வன்முறை காட்சிகள், ரத்தம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அவ்வளோ சரியாக இருக்குமான்னு இருக்காது. மற்றபடி தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து ரசிக்க முடியும். தனுஷ் ரசிகர்களுக்கு எப்பொழுதும் பார்க்குற தனுஷை நீங்கள் இந்த படத்தில் பார்க்க முடியாது. ஆனால் வித்தியாசமான ஒரு தனுஷை நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. படத்தை நிச்சயமாக தியேட்டரில் பார்க்கலாம். படத்தை தயாரித்த குழுவிற்கு வாழ்த்துக்கள்.